பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு அருமையான வேத வார்த்தையை பாருங்கள். மார்க் மார்க் 5:34 இப்படியாக சொல்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதை பார்க்கும்போது இது எப்படி நடந்தது என்றால், ஒரு பெண், அவள் 12 வருஷமாக ரொம்ப வேதனை, அவளுக்கு ஒரு இரத்த போக்கு வருத்தத்தில் இருந்தவள், மனிதர்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவள், தள்ளப்பட்டு வைத்தவள், யாருமே அவளை கண் காணாதபடிக்கு அவள் ஒரு ரிஜெக்ஷன் பாத்திரமாக அவள் இருந்தால், புரோக்கன், உடைக்கப்பட்ட பாத்திரம். அநேக செலவுகள் தன் வருத்தத்துக்காக செய்தும் எந்த விதமான முடிவும் வராதபடி ஒரு வேதனையோடு இருந்தால், நோவிலே இருந்தால், அப்படி இருந்தவள் என்ன செய்கிறாள்? விசுவாசத்தோடு போய் இயேசுவின் அந்த வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் சொஸ்தமாவேன், குணமடைவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் தொட்ட போது 12 வருஷங்களாக வேதனையில் இருந்தவள் சுகமாக்கப்பட்டாள். அந்த இடத்துல இயேசு சொல்கிறார், மகளே, மகளே, பாருங்கள், ஒரு தகப்பனாக இருந்து சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆம் பிரியமான சகோதரி, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியம் 12 வருஷமாக அவள் பட்ட பாடு போல நீங்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், வேதனைக்குள் இருக்கிறீர்கள், கஷ்டத்துக்குள் இருக்கிறீர்கள், துன்பத்துக்குள் இருக்கிறீர்கள், இது நீங்க முடியாமல் இருக்கிறதே என்று இருக்கிறீர்கள். இதனால் ஜனங்கள் உங்களை தள்ளி வைக்கிறார்கள், வேண்டாத பாத்திரமாக இருக்கிறீர்கள். அப்படியா? எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையிலே ரொம்ப வேதனையோடு இருக்கிறீர்களா? இயேசுவுடன் விசுவாசம் வைங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நிச்சயமாக அந்த விசுவாசம் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரும். இயேசு இந்த இடத்திலே சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, கர்த்தரின் சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். ஆமேன். காட் பிளஸ்.